சண்டே நிலானிக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் லீவு. ஸோ எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போன இடம் தான் விஆர் மாலுக்கு போயிருந்தோம். யூஸ்வலி சண்டே இப்படி போகாது, ஆஃப் டே அப்படியே பிஸியாகவே போய்டும், டான்ஸ் கிளாஸு, குக்கிங்கு, சாப்பிட்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சும்மா ஈவினிங் வேணால் எங்கேயாவது வெளியில் போவோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீயாக இருந்ததுனால கிளம்பி விஆர் மால் போனோம். நல்ல கேம் விளாட்னாங்க. அங்கே விளையாடிட்டு அப்படியே எங்கே போனோன்னா லஞ்சுக்கு அண்ணா நகரில் இருக்கிற தெற்கின் அஞ்சரைப்பெட்டிக்கு போனோம். அங்கே நாங்கள் போகிற டைமில் தான் வந்து அவங்க ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு மீல் வந்து நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம், டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 850 அந்த மீலோட ரேட்டு. நல்லா இருந்துச்சு. ஒரு பரோட்டா, ஒரு நெய் சோறு கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், அப்புறம் 4 ஸ்டேட்டர் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து எதுவுமே தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு இல்லை. அப்புறம் 4 கிரேவி கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ், அப்பளம், நெய், பொடி, ஊறுகாய் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒயிட் ரைஸும் அந்த கிரேவிஸ் மட்டும் அன்லிமிட்டட், எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாம். 850க்கு ஒர்த் இட் தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் போனோம். கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால அங்கே கரெக்டாக ரிபப்ளிக் டேக்கு அந்த பெராய்ட் வந்து அவங்க ரிஹர்சல் பார்த்துட்ருந்தாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக அது இருந்தது, நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே அங்கே அதை பார்த்துட்டு அப்படியே பீச்சுள்ளே போய் வேறு என்னங்க, சுண்டல், மாங்காய், கார்னு, அப்புறம் அங்கே புதுசாக அந்த பார்க் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. நிலானி அங்கே ரொம்ப நல்லா விளாட்னா. அது விளையாடிட்டு அப்படியே அவங்க அப்பா வந்து பலூன் ஷூட் பண்ணார். பலூன் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரில, அட் அ டைமில் அந்த 2 பலூனை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுறாரு, அதுவும் வெடிக்குது.